ஹல்வானா யாருக்கு தாங்க பிடிக்காது? நினைச்ச உடனேயே நாக்குல எச்சில் உடுற ஒரே ஸ்வீட்னா அது ஹல்வா தான். இன்னைக்கு வரைக்குமே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஸ்வீட்டாவே இது இருக்கு. அதுக்கும் மேல இந்த கேரளா ஸ்பெஷல் கருப்பு ஹல்வா அப்படி நாவல வச்சோன்னா கரைஞ்சி தொண்டைக்குள்ள போற மாதிரி நல்லா சாஃப்டா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? இந்த ரெசிபி செய்யறதுக்கு மிக்ஸி ஜார் கப்ல 3 கிராம்பு, 3 முழு ஏலக்காய், இது வந்து சின்ன துண்டு பட்டை, அதாவது 1 இன்ச் சைஸ் அளவுல இருக்கும். இதை இப்ப சேர்த்துட்டு இது கூட ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஜாதிக்காய் எல்லா கடைகள்லயுமே விக்குது, இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த ஜாதிக்காய கிரேட்டர்ல 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா துருவிட்டு இப்ப இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இடிச்சது மாதிரியோ அப்படி இல்லைன்னா நல்லா நைஸா கூட நீங்க இந்த மாதிரி அரைச்சி வேற ஒரு தட்டுல மாத்திக்கோங்க. அரைச்ச இந்த பொடி முக்கியமான பொடி, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா இது போல ஒரு அகலமான பாத்திரம் இருந்தா எடுத்துக்கோங்க. இதுல சுத்தமான காட்டன் கிளாத்தை இது போல கட் பண்ணி மேல வச்சுட்டு இப்போ ஒரு சின்ன ரோப்பால இந்த காட்டன் கிளாத்தை இந்த பாத்திரத்துல டைட்டா கட்டிடுங்க. இத முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா டைட்டா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இத அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம எந்த கப்பால கோதுமை மாவை மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு பிளெயின் வாட்டர் சேர்த்துக்கலாம். சுடுதண்ணிலாம் சேர்க்க கூடாது. இப்போ சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நல்லா டைட்டா பிசைஞ்சு விடுங்க. மாவு ரொம்ப குழைன்னு இருக்க கூடாது, அதே சமயம் ரொம்ப ரொம்ப டைட்டாவும் இருக்க கூடாது. இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஓகே, இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஆல்ரெடி நம்ம ஒரு பாத்திரத்துல காட்டன் கிளாத் கட்டி வச்சிருந்தோம்ல, அதுல மெஷரிங் கப்பால 4 கப் அளவுக்கு பிளைன் வாட்டர் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்பால கோதுமை மாவை மெஷர் பண்றீங்களோ அதே கப்பாலேயே தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்துல சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல ஒரு பள்ளம் மாதிரி பதிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி பிசைஞ்சு வச்சிருந்த கோதுமை மாவு உருண்டையை எடுத்துட்டு இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற தண்ணியில இது போல நல்லா கையை வச்சு நல்லா டைட்டா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கொடுத்து விடுங்க. இந்த கோதுமை மாவை நல்லா பிரஷர் கொடுத்துட்டு இந்த தண்ணியில நல்லா டைட்டா பிசைஞ்சு விட்டோம்னா இந்த கோதுமை மாவுல இருக்கிற மாவு தன்மை இந்த தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா இது போல மிக்ஸ் ஆகி நமக்கு கோதுமை பால் கிடைக்க ஆரம்பிக்கும். பாருங்க, நல்லா கரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே நல்லா குழப்பான தண்ணி போல இருக்கும். இப்ப கைகளால அப்படியே அரிச்சு எடுத்தோம்னா கையில வந்து ஒரு சக்க மாதிரி, அதாவது ஒரு பபிள்கம் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில இந்த கோதுமை வேஸ்டேஜ் நமக்கு கிடைக்கும். இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த வேஸ்டேஜ் கையில தட்டுப்படுற அளவுக்கு நம்ம இதை நல்லா பிரஷர் கொடுத்து பிசைஞ்சு எடுத்து முடிக்கணும். இப்ப நான் அதே போல பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்ப இந்த காட்டன் கிளாத்தை நல்லா ஒட்ட பிழிஞ்சையும் எடுத்துட்டேன். இப்ப நமக்கு கிட்டத்தட்ட நல்ல கிளியரான ஒரு கோதுமை பால் கிடைச்சிருக்கு. சரி, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா இந்த காட்டன் கிளாத்ல இந்த கோதுமையில இருந்து கிடைச்ச வேஸ்டேஜ் எல்லாமே இதுல ஃபில்டர் ஆயிருக்கும். இது நமக்கு தேவையில்ல, இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். அடுத்ததா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க கோதுமை பாலை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்ல விட்டுருங்க. இது அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரியான ஒரு நல்ல கருப்பு நிறமுள்ள பழைய வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறமுள்ள வெல்லம் கிடைக்கலனா நார்மலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெல்லத்தையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு நல்ல கோபுரமா மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அளந்த இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இதுல இப்போ மெஷரிங் கப்பால 1/2 கப் அளவுக்கு இதுல தண்ணீர் சேர்த்துட்டு நல்ல லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த தண்ணியில இந்த வெல்லத்தை முதல்ல கரைச்சி எடுத்துருங்க. வெல்லம் தண்ணியில நல்லா கரைஞ்சிட்டு வெள்ளை தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சு நொர கட்டி இது போல பொங்கி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததா இந்த வெள்ளை தண்ணிய வேற ஒரு கடாயில டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது போல அடிகனமா இருக்கிற கடாயில நான் ஒரு ஃபில்டரால வெள்ளை தண்ணி கரைசலை வடிகட்டி இதுல சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செய்யறதுனால வெள்ளை தண்ணி கரைசல்ல இருக்கிற தூசு மண்ணு எல்லாமே இந்த ஃபில்டர்லயே தங்கிடும். அதுக்காக தான் அப்படி ஃபில்டர் பண்ணிட்டு சேர்க்கிறோம். இப்போ கேஸ் ஃபிளேம ஃபுல் ஃபிளேம்ல வச்சுட்டு சரசரன்னு கைவிடாம இந்த வெள்ளை தண்ணி கரைசலை நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, வெள்ளை தண்ணி கரைசல் மேற்கொண்டு நல்லா கட்டிப்பட்டு இந்த மாதிரியோட திக்கான பதத்துக்கு மாறி வந்துட்டு இருக்கோம். இப்போ கேஸ் ஸ்டவ் லோல மாத்திட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்ல விட்டிருந்த கோதுமை பாலை பார்ப்போம். இது பாருங்க, மேற்கொண்டு நல்ல கிளியரான கோதுமை பாலா நமக்கு மாறி வந்திருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே ஷேக் பண்ணாம நல்ல சாச்ச மாதிரியே இந்த கோதுமை பால் முழுசையுமே இந்த வெள்ளை கரைசல் தண்ணியில சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, பாத்திரத்தோட அடியில இந்த கோதுமை கப்பி மட்டும் தேங்கி நிற்கும். இது நமக்கு தேவையில்லை, இதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கேஸோட
ஃப்ளேமை மீடியமா வச்சுட்டு கைவிடாம கண்டினியூஸா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாவு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட இது கிட்டத்தட்ட நல்லா கட்டிப்பட்டு இது போல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும். இந்த சமயத்துல இந்த ஹல்வாவோட தித்திப்பு சுவையை மேற்கொண்டு தூக்கி கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு மறுபடியும் கண்டினியூஸா கைவிடாம ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க, நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேற்கொண்டு இது நல்லாவே கிளாஸியா பலன்ற பதத்துக்கு மாறி வந்துட்டு இருக்கும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா இதுல 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது ஹல்வாவோட டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே லைட்டா கலந்து விட்ட மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இதுல பாருங்க அப்படியே நல்ல பெரிய பெரிய பபிள்ஸா ஃபார்ம் ஆகி வர ஆரம்பிக்கும். அப்படி மறுபடியும் லைட்டா அப்படியே பபிள்ஸை உடைச்சு விட்டு கலந்து விட்டீங்கன்னா நல்லா டக்குன்னு கட்டிப்பட்டு இந்த மாதிரியான ஒரு மடிப்பான ரிப்பன் கன்சிஸ்டன்சி பதத்துக்கு பர்ஃபெக்டா மாறி வந்துட்டு இருக்கும். இதுதாங்க சரியான பதம். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லா தாராளமா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்படியே உடைச்ச முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் ட்ரை நட்ஸ் விருப்பமோ அதெல்லாமே இதுல தாராளமா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஜாதிக்காய் பொடியை இதுல சேர்த்துக்கலாம். ஃபைனலா 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமா நெய் சேர்த்துட்டு ஃபைனல் டச்சா 1 நிமிஷத்துக்கு அப்படியே ஜென்ட்லா இந்த நெய்யை அப்படியே இந்த ஹல்வால மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க, சுட இருக்கிற இந்த ஹல்வால ஃபைனலா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹல்வா பாருங்க அப்படியே நழுவி கரண்டிலேயே அகப்படாம அப்படியே ஓட ஆரம்பிக்கும். இதுதான் சரியான பதம். வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூடா இருக்கிற இந்த ஹல்வாவை இது போல ஒரு கண்ணாடி பாத்திரத்துல அடியில நெய் பூசிட்டு அதுக்கும் மேல வெள்ளை எள்ளை தூவிட்டு கொஞ்சம் முந்திரியை சேர்த்துட்டு அதுக்கும் மேல இந்த ஹல்வாவை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய்யை சேர்த்துட்டு மேல இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது போல கண்ணாடி பாத்திரத்துல தான் சேர்க்கணுன்றதே கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ், சாப்பிடக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் எதுவா இருந்தாலும் இந்த ஹல்வா கலவையை அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நெய் சேர்த்து மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த சமயத்துல இந்த ஹல்வா நல்லாவே சூடா சுடதான் இருக்கும். சோ இது நல்லா கம்ப்ளீட்டா முழுமையா ஆறிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹல்வா நல்ல சூடெல்லாம் குறைஞ்சி ஜில்லுன்னு ஆறி வந்துருச்சு. இதை இப்போ நம்ம டீமோல்டு பண்ணிட்டு கட் பண்ண வேண்டியதுதான். அதுக்காக இது போல ஒரு பிளேட்டை இந்த கண்ணாடி பாத்திரத்துக்கு மேல வச்சுட்டு கவிழ்த்து விட்டோம்னா பாத்திரத்திலிருந்து ஹல்வா ஈஸியா டிமோல்ட் ஆகி பிளேட்டுக்கு வந்துடும். இப்ப நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ஸ்ல இந்த ஹல்வாவை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, கட் பண்ணும் போது நைஃப் எந்த அளவுக்கு ஸ்மூத் அண்ட் சாஃப்டா ஹல்வால இறங்குதுன்னு. ஏன்னா ஹல்வா அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும். சாப்பிடறதுக்கு அதை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்படியே நாவல வச்ச உடனே கரைஞ்சு தொண்டுக்குள்ள போயிடும். டேஸ்ட் வைஸ் அட்டகாசமான சுவையில இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கேரளா ஸ்பெஷல் பிளாக் ஹல்வாவை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சூப்பர் கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.